சைரா. ஒரு சைராமுடைய கேள்வி என்னன்னா, சாயப்பா எனக்குள் வந்துட்டாருன்னா அதுக்கு எந்தெந்த அடையாளங்களை நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க. ரொம்ப அருமையான கேள்வி. ஏன்னா பலருக்கு நான் சாயப்பாவை வணங்குறேன், ஆனா அவரோட அருள் எனக்கு இருக்குதான்னு தெரியல. நான் பேசுறத அவர் கேட்கிறாரான்னு எனக்கு புரியல. என் கண்ணீரை அவர் துடைக்கிறாரான்னு எனக்கு குழப்பமா இருக்குது அப்படின்னு பலர் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. நம்ம அன்பே சாயில நிறைய பதில் சொல்லியிருந்தோம். இப்ப சொல்லக்கூடிய பதில் இதுல உங்களுக்கு ரொம்ப ஒரு பலம் வாய்ந்ததா இருக்கும்னு நான் நம்புறேன். என்னைக்கு மனதார, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், என்னைக்கு நீங்க மனதார அவரை ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கைய நீ பார்த்துக்கோன்னு சொல்லி நாம நம்ம கடமைகளை சிறப்பா செய்கிறோமோ அன்னைக்கே அவரு உங்ககிட்ட வந்துட்டார். அதாவது சரணாகதி தத்துவம் எங்க இருக்குதோ அங்கதான் கடவுள் நிற்பாரு. ஒரு கடைசியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட நீங்க அவரை எந்த அளவுக்கு நம்பிக்கையோட வழிபாடு செய்றீங்கன்றது தான் முக்கியம். அதுதான் சரணாகதி தத்துவம். அப்போ அவரை நம்பி உங்க வாழ்க்கையில நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்க. இப்போ அடையாளம் கேட்டீங்கல்ல, முதல்ல கஷ்டங்கள் அதிகரிக்கும். கஷ்டங்கள் அதிகரிக்கும். திரும்பவும் சொல்றேன், கஷ்டங்கள் அதிகரிக்கும். அது ஏன் நமக்கு கஷ்டமா தெரியுதுன்னா, புதுசா ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும் போது அது கஷ்டம். புதுசா திடீர்னு இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அனுபவிச்சவனுக்கு எப்பா இதெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய அனுபவிச்சிட்டேன், இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமா, சரியாயிடும் விடு அப்படின்னுவாங்க. ஏன்னா அவன் அனுபவிச்சான், நம்ம அனுபவிக்கல. அப்போ அனுபவிக்காம இருக்கிறதால தான் அது பெரிய கஷ்டமா இருக்குது. அப்போ கடவுளை வணங்கும் போது உங்களுக்கு நிச்சயமா புதுசு புதுசான கஷ்டங்கள் வரும். அதுல மாற்றமே இல்லை. சரி, ஏன் வருது? அது நமக்கு முக்கியம் இல்லை. ஏன் வருதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அதற்கு உண்டான ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? உங்க லைஃப்ல பல விஷயங்களால உங்களுக்கு அந்த இடத்துல பலம் குறைஞ்சு போயிடுச்சு. அந்த பலத்தை அதிகரிப்பதற்கு சில விஷயங்களை செஞ்சா மட்டும்தான் அந்த பலம் அதிகரிக்கும். இப்போ நமக்கு உடம்பு ரொம்ப பெருசா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிறவங்களுக்கு வெயிட் ஒரு 70 கிலோ இருக்கலாம். இப்போ இந்த 70 கிலோல இருந்து 75 கிலோ ஓகே. பட் இதுவே 110 120 போயிடுச்சுன்னா இப்போ உடம்பு குறைக்கணும். உடம்பு எப்படி குறைக்க முடியும்? கஷ்டப்படாம உடம்பை குறைக்க முடியுமா? கஷ்டப்பட்டு தான் உடம்பை குறைக்கணும். அப்போ எந்தெந்த வகையில கஷ்டப்படணும்? நல்லா வாக்கிங் போகணும், காலையில் எந்திரிக்கணும், காலையில் எந்திரிச்சே வாக்கிங் போகணும், ஒரு 6 மணிக்குள்ள வாக்கிங் முடிக்கணும், வேக வேகமாக நடக்கணும். இதெல்லாம் கஷ்டம் தானே? உங்களுக்கு கால் வலிக்கும் தானே? உங்களுக்கு எதெல்லாம் வலியை கொடுக்குதோ அதெல்லாம் கஷ்டம், ரைட்டா? எதெல்லாம் வலியை கொடுக்குதோ அதெல்லாம் கஷ்டம்னு நாம ஒரு தப்பான பாடத்தை படிச்சிட்டோம். அதனால கஷ்டப்பட நம்ம தயாரா இல்லை. ஆனா கஷ்டப்பட்டாதான் வாழ முடியுன்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா ரெண்டாவது சொன்னதை மறந்துட்டோம், முதல்ல சொன்னதை பிடிச்சுக்கிட்டோம், கஷ்டப்பட்டா வலிக்கும். அப்போ நல்லது நடக்கணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும்.
அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்பதான் நல்லது நடக்கும். அப்ப கடவுள் என்ன பண்றாரு, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பல குறைகள் இருக்கு பாருங்க, அதை நிவர்த்தி செய்யறாரு. அதை நிவர்த்தி செய்யும் போது அது நமக்கு வழியை ஏற்படுத்தும். அந்த வழி நமக்கு நல்லதுன்னு நினைச்சு சாயப்பா என்னமோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காருப்பா, அதனாலதான் எனக்கு இந்த கஷ்டங்கள் வருது, அவர் பார்த்துப்பாரு, நாம் அவர்கிட்ட பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லிட்டோம், அவரு அதுக்கு உண்டான வழிகளை செய்யும் போது என வழி ஏற்படுவது சகஜம்தான். ஆனா என்னை அவர் கைவிட மாட்டாருன்ற நம்பிக்கையோட நீங்க உங்க வாழ்க்கைய இனிதே தொடர்ந்து நடத்தணும். இவ்வளவுதான். ஸோ அவர் வணங்கும் போது, முழு மனதுடன் வணங்கும் போது கஷ்டங்கள் வருகிறதா ஒன்று. ரெண்டாவது, கஷ்டங்கள் வந்த உடனே எஸ்கேப் ஆகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அவங்க பெயரளவுக்கு சாயப்பாவை வணங்கினவங்களா இருப்பாங்க. கஷ்டங்கள் வரும்போதும் நான் நிலைச்சு நிற்கிறேன் அப்படின்னு நீங்க யார் நிற்கிறீங்களோ அவங்க கூட சாயப்பா இருக்காருன்னு அர்த்தம். அதாவது சாயப்பாவை நோக்கி வணங்குறவங்க அத்தனை பேரும் சாயப்பாட குழந்தையா இருக்க முடியாது. நாம் அப்படி நினைக்கிறோம். சாயப்பா வணங்கிட்டா சாயப்பாட குழந்தையா மாறிட முடியுமா? இல்லையே, அப்படி கிடையாது. 4 பேரை ஏமாத்துறவன் சாயப்பாவை வணங்குனா சாயப்பா என் கூட இருக்கிறான்னு சொல்றது ஒரு நகைச்சுவைக்கு சமம். அது நகைச்சுவை, அப்படி கிடையாது. முதல்ல நமக்கு உள்ளம் சுத்தமாகும், எண்ணங்கள் புதுசா ஸ்டார்ட் ஆகும். ஸோ வாழ்க்கை பாதை கடினமா இருந்தாலும் அந்த கடினமா இருக்கக்கூடிய வாழ்க்கையில கூட நமக்கு ரொம்ப சுவாரஸ்யம் இருக்கும். இது எல்லாமே அவர் வணங்கினதுக்கு அப்புறம் அவர் உங்ககிட்ட வந்துட்டாரா இல்லையான்றதுக்கு உண்டான அடையாளங்கள். இந்த அடையாளம்லாம் உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்க. இது இருந்துருச்சுன்னா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்லை, எனக்கு கஷ்டங்கள் வருது, குறையா இருக்குது, நான் வணங்குறத நிறுத்தலான்னு நினைக்கிறேன்னா சாயப்பா இன்னும் உங்ககிட்ட வரலன்னு அர்த்தம். அவர் வந்துட்டாருன்னா இப்படி நீங்க பேச மாட்டீங்க. அவர் வரலன்றதுக்காக நீங்க பேசுறீங்க. அப்போ உங்ககிட்ட வரக்கூடாதுன்னு இல்லை, வருவதற்கு உண்டான இடத்த நீங்க அமைச்சு தரலன்றது உண்மை. அப்போ உங்க வாழ்க்கையில என்ன பண்ணணும், பல நல்ல விஷயங்களை செய்து காத்திருங்க, அவர் வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில கஷ்டங்களும் சோதனைகளும் அதிகரிக்கும். அதை இன்முகத்தோட பொறுத்து கொண்டு உங்க கடமையை நீங்க சிறப்பாக்கிக்கோங்க. உங்க வாழ்க்கையில நாம சாதனை படிக்கலாம். அவ்வளவுதான். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ தெர் இஸ் நோ லாஜிக். எல்லாமே ப்ராக்டிக்கலா பேசிட்டு இருக்கேன். ஸோ நான் லாஜிக்கா பேசல, நான் எல்லாமே ப்ராக்டிக்கலா பேசுறேன். ஸோ ப்ராக்டிக்கலா பேசுறதால தான் சில பேருக்கு நான் பேசுறது கூட பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா, இல்லைங்க கஷ்டப்படாம ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க, கஷ்டப்படக்கூடிய டிப்ஸ் எல்லாம் எனக்கு ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஜாஸ்தி. அப்போ இவங்க கஷ்டப்படாம சில விஷயத்த தேடுறாங்க. பா இதுதான்டா கரெக்டானதுன்னு கேட்குறாங்க. அது கரெக்டா இல்லையான்றது உங்க ரிசல்ட்டை வச்சு நீங்க சொல்லிக்கலாம். அப்ப நான் ப்ராக்டிக்கலா பேசும்போது அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். இதெல்லாம் செய்ய முடியுமான்னு, ஆனா செஞ்சாதான் நீங்க நல்ல இடத்துக்கு போக முடியுன்றது என்னுடைய இது. அப்போ இன்னைக்கு நீங்க அன்பே சாய் ஆடியோவையோ இல்லை சாய் குடில் ஆடியோவையோ இல்லை சாய் குரல் ஆடியோவையோ நீங்க புறக்கணிக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இதை மறுபடியும் திரும்பி பார்ப்பீங்க. அப்போ உங்க மனநிலையில மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பாரு. அப்போ நீங்க பார்த்தது கேட்டது எதுவுமே ரிசல்ட் வரல. ஸோ பேக் டு அன்பே சாய். அங்க இருந்து நம்ம மறுபடியும் ஆரம்பிப்போம். ஆரம்பிச்சு இன்னைக்கு சக்க போட்டுட்டு இருக்கிறவங்க நிறைய சாய்ராம்ஸ். அதாவது நாம தான் பெஸ்ட்னு நான் என்னைக்கு சொல்லல, பெஸ்ட்ல நாமளும் ஒருத்தவனா இருக்கோன்னு நான் சொல்ல வரேன். அப்போ நீங்க கஷ்டப்பட தயாரா இருந்தா சாயப்பா தான் இஷ்டப்படி உங்களை வழி நடத்துவார். அவருடைய வழிகாட்டுதலின் படி போக ஆரம்பிச்சிட்டா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய திருப்பங்கள் இருக்கே அது மிகவும் ஆச்சரியத்துக்கு உட்பட்டதா இருக்குன்னு சொல்லி இந்த கேள்வியை கேட்ட சாய்ராமுக்கு நன்றிகளை சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.